திருச்சியிலேருந்து ஒரு 2 to 2.5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி பீச் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், எப்படின்னு சொல்கிறேன். வெல்கம் டு மை கும்பகோணம் கோவில் சீரிஸ் பார்ட் 3. திருக்கடையூர் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வந்த கோவில் தான் கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல்லையே நமக்கு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற பீச் தான் தரங்கம்பாடி பீச். தரங்கம்பாடி பீச் பொறுத்த வரைக்கும் அங்கே போனால் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டேனிஷ் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். நாங்கள் போனது வெயில் டைம்னால நாங்கள் உள்ளே போயிட்டு உடனே வெளியே வந்துட்டோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு 2 hours ரூம் போட்டுடலாம், அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம கோயில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் பார்த்தோம். பட் பீச் சைடு போனோட்டி சூப்பராக காற்றடிச்சிச்சு. அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த தரங்கம்பாடி பீச் பொறுத்த வரைக்கும் போகிற வழி ஃபுல்லாக நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க செம்ம சூப்பரான பிளேஸ் இது. அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 1970s கட்டின பெரிய பில்டிங்ஸு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. பீச் கிட்டே போனோட்டி வெயிலே தெரியல, நல்ல ஜில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் ரூம் போடலை. அங்கேயே கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போனதே தெரில. ஈவினிங் டைம் போகும்போது கண்டிப்பாக இங்கே ஹார்ஸ் ரைட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். பட் வெயில் டைமில் நாங்கள் போனதுனால அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம கடலில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணதே எங்களுக்கு டைம் ஓடுனதே தெரில. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட அடுத்த கோயில் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுங்கிறத என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்படி நான் அதில்லை புத்தி மாறி